வணக்கம். நான் வழக்கறிஞர் சுடலைமணி. உங்கள் சேயம் சேனலுக்காக. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ரீசென்ட் டைம்ஸ்ல கான்ட்ரோவர்சிக்கு பேர் போன நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். சோசியல் மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவர் மனைவிக்கும் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அத பத்தி விளக்கம் சொல்லுங்க. ஆமா, கடந்த சில தினங்களாகவே கார்த்திக் பாண்டியா மற்றும் ஒரு மனைவி நடேஷாவுக்கு உள்ள சில பிரச்சனைகள் இருக்கிற மாரி வலைதளங்களில் வதந்திகள் பெருகிட்டு. ஆனா பெரிய மீடியாக்களில் இத பத்தி எந்தவித செய்திகளும் வரல. அவருடைய மனைவி யாரு? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். அவங்க செர்பியா நாட்டுக்காரங்க. செர்பியா நாட்டு மாடல் அழகி அவங்க. கிட்டத்தட்ட 2012ல நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுக்கு இங்கேயே மாடலிங் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில ஒளிபரப்பப்படுகிற பிக் பாஸ் நிகழ்ச்சிகள்லயும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா அவர் மனைவி நட்டாஷாக்கு 70% காம்பன்சேஷன் தரணும்னு சோசியல் மீடியாக்கள் சொல்லிக்கிறாங்க. அது உண்மையா சார்? சட்டம் அதான் சொல்லுதா? அத பத்தி விளக்கம் சொல்லுங்க. அது அவங்க கேட்டாங்களா என்னன்னு தெரியல சரியா. ஆனா சட்ட ரீதியாக ஒரு மனைவிக்கு கணவனிடம் எத்தனை பெர்சன்டேஜ்னாலும் ஜீவனாம்சம் கேட்கறதுக்கு அவ உரிமை இருக்கு. ஆனா எத்தனை பெர்சன்டேஜ் ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறத மனைவி முடிவு பண்ண முடியாது. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஹர்திக் பாண்டியா சொத்துக்களை அவங்க அம்மா பேர்ல மாத்திட்டதா சொல்றாங்க. அது உண்மையா? அத பத்திய விளக்கம் குடுங்க. ஆமா, பாதி சொத்தை அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டத ஏற்கனவே ஒரு மீடியாக்கள் கூறியிருக்காரு. அது நக்கலா கூறியிருப்பாரு. ஏன் எல்லா சொத்துமே சம்பாதிச்சது உங்களுக்கு எதுவும் வேண்டாம எல்லாம் அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிற்காலத்துல பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டேன்ட்டு நக்கலா கூட சொல்லியிருக்காரு. அந்த பழைய வீடியோவை தான் இப்போ விவாகரத்து பிரச்சனைகளையும் சேர்த்து ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. என்னதான் ஹார்திக் பாண்டியா அவர்கள் அவர் சொத்தை எல்லாம் அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சாலும், அவரு தனியா சம்பாதிக்கும் சொத்துக்கள்லாம் இருக்குல்ல சார். அதாவது ஐபிஎல் மேட்ச்ல விளையாடுறாரு, பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருக்காரு, ஆட்ஸ்ல நடிக்கிறாரு. இந்த தொகையெல்லாம் பார்த்தா கூட அவர் மனைவிக்கு பெரிய ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் குடுத்து தான் சார் ஆகணும். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவங்க நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க ப்ராப்பர்ட்டி அம்மா பேர்ல இருந்துட்டாலும் உழைக்கிறவங்க உழைக்கிற வருமானத்துல இருந்து மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அதையும் தாண்டி நம்ம உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, மனைவிக்கு நீ சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, பிச்சை எடுத்தனாலும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதனால இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அம்மா பேர்ல சொத்தை எழுதி வச்சாச்சு, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால கார்த்திக் பாண்டியா அவர் சம்பாதிக்கிற அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜா தான், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கோர்ட்ல என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதன் அடிப்படையில ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுல இன்னொரு நிபந்தனைகள் இருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் உண்மையா இருந்து கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க ஜீவனாம்சம் கேட்டாலும், நம்ம இந்திய சட்டங்கள் படி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் படி என்ன சொல்றாங்கன்னா, மனைவி சம்பாதிக்கிற திறன் இருந்தா அவங்களுக்கு ஜீவனாம்சம் பெற தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அவர் மனைவி நட்டாஷா பார்த்தீங்கன்னா, மாடலிங் துறையில இருக்காங்க சார். இப்ப அவங்களுக்கு காம்பன்சேஷன் தர தேவையில்லையா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க சார். கிடைக்க வாய்ப்பு இல்ல. அது சட்டம் அதான் சொல்லுது. இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகள் யார்கிட்ட இருக்க போகுதுங்கிறது முடிவின் அடிப்படையில தானே குழந்தைக்கு கார்த்திக் பாண்டியாவோட மனைவி ஜீவனாம்சம் பெற முடியுமா இல்லையாங்கிறது முடிவு பெற முடியும். அது இனிமேல் தானே முடிவுக்கு வரும். இது முற்றிலும் ஒரு வதந்தியாவே இருக்கும் நம்புவோம் சார். மற்றொரு நாள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.